படத்தில் ஆக்சுவலி கதைன்னு பார்த்தா இல்லை, நார்மலாக ராம்காம் ஜாலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. லைக் தமிழ் மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கருப்பு வந்து வேற ஒரு ஜானர், இது வந்து வேற. இது ரொம்ப ஜாலியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு லவர் பாய் அந்த இதுவாக கொண்டு வந்தப்போ பேர் கேட்குறீங்களா, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் க்யூட்டாக, ரெண்டு ஆப்போசிட் கேரக்டர்ஸில் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒன்றா செகண்ட் ஹாஃப் அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. பெஸ்ட் சீன்னா ரெண்டு பேரும் இந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது. ஏன்னா எதுக்காகனா ஜாலியாக சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி, கதைன்னு அந்த மாதிரி இல்லை, ஜாலியாக பார்க்கலாம். படம் ரொம்ப ஜென்ரலைஸான ஆடியன்ஸுக்கு தான், ஏதாச்சும் ஃபேமிலியாக வந்தால் தான் ஓகே. ஆனால் அதுவுமே ஏஜ் கேப்ஸ் நிறையவே இருக்குது. லைக் இதில் வந்து அவங்க அஃபேர்ஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியாத விஷயம் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மூவிக்கு செட் ஆகலை, ஆக்வர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓவராலாக சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா, ஆனால் அவங்கள அவ்வளோ யூஸ் பண்ணல. ஜிவியோட மியூசிக் டெஸ்ட்டும் அவ்வளோவா இல்லை. மமிதாவோட ஆக்டிங் நல்லா இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் அப்படின்னு தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ பெருசாலாம் இல்லை, லைக் ஒரு சீரியல் மாதிரி தான் இருக்குது. கருப்பு ஒரு 4.5னா இது ஒரு 3.5 அவ்வளோதான் தர முடியும். ஏன்னா அவ்வளோதான் இருக்குது. லைக் வந்து இது லைட்டாக வாரிசும் கூட சிங்க் ஆகுது. நிறைய தேவையில்லாத கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. பெஸ்ட் சீன் என்ன, மோட்டோன்னே சொல்லி முடிக்கலை. அவங்க கடைசியில் மேரேஜ் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு இருக்கும். அது அந்த மோட்டோவே அவர் சொல்லி முடிக்கலை. ஃபுல்லாகவே போர்டு தான் நடிச்சிட்டு இருந்துச்சு. படமே போர்டு நடிச்சிட்டு. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்தா அவ்வளோ. படம் சூப்பராகவே இருந்துச்சு. சூர்யா கருப்பு படம் பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை இந்த படம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. லேகாக தான் ஓடுது, ஃபுல் படமே லேகாக தான் ஓடுது. கிளைமேக்ஸ் கூட கொஞ்சம் வந்துட்டு ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி காட்டல. ஒரு மாதிரி சொதப்பன மாதிரி தெரியுது கிளைமேக்ஸை. மற்றபடி ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். தெலுங்கு படம் அதான் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காருல, அவருக்கு ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படி தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. தெலுங்கு படம் லக்கி பாஸ்கர் எப்படி பண்ணாங்க, அந்த படம் ஹிட் ஆச்சு, எப்படி ஹிட் ஆச்சு. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை இந்த படத்தில். வாத்தி அந்த மூவிலாம் இவர் தான் வெங்கி அட்லூரி தான் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒன்றும் ஹிட் ஆகாது இந்த படம். ஏன்னா லேகாக தான் ஓடுது, ஃபுல் லேகாக தான் ஓடுது. ஸ்லோ மோஷன் ஃபேமிலியோட வந்து பார்த்தா கூட ஒரு மாதிரி ஸ்லோவாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயின்மெண்ட் தான் போவாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப இது கருப்பு படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனெல்லாம் வந்து படத்தை பார்த்ததுக்கப்புறம் அது இதுவே இல்லை. பெஸ்ட்டு சீனுன்னு ஒன்றா எதுவுமே இல்லை. பெஸ்ட்டு சீனு ஒன்று கூட இல்லை. ஆக்சுவலி கதை என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு 40 வயசு ஒரு ஆள், 20 வயசு ஒரு பொண்ணு, லவ் வந்ததுன்னா எப்படி இருக்கும், லைஃப் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இதுதான் கதை. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு இப்போ சன் டிவிலெலாம் போடுவாங்க 1 hour சீரியல்னு சொல்லிட்டு ஒரு மெகா சங்கமம் தான் போடுவாங்க. இது வந்து ஒரு 2 hour சீரியல் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் அது நல்ல காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. செகண்ட் ஹாஃப் டோட்டல் ஜவ்வா இழுக்கிற மாதிரி இருந்தது. சரி என்னடா பண்ண போகிறீங்க, சேருங்க இல்லைன்னா எஞ்சி போங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளஸ்ன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சுவலி அவங்க பயங்கர காமெடி. நிறைய இடத்துல மமிதா அவங்க வந்து செம்ம ஒரு ஸ்கோர். அவங்களும் ராதிகாவும் அவங்க 2 பேரும் சேரும்போது நம்ம ரீல்ஸ் கண்டென்ட்டில் பயங்கர காமெடிலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதை தாண்டி பெருசாக வேறு எதுவுமே ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பயங்கர எக்ஸ்பென்சிவ். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவரை பெரிய பணக்காரனை காட்டணுங்கிறதுக்காண்டியே ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது மைனஸாக சொல்லணுன்னா ஃபைட் சீன். எதுக்கு அந்த ஃபைட் சீன் சூர்யா சார்னால, அதுவும் கருப்பு படத்தில் இருக்க அந்த சீன்ஸ் எல்லாம், ஃபைட் சீன்ஸ், அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இதில் இப்போ இதில் ஃபைட் சீன் பண்ணுறாங்க, அவர் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கனெக்டிவிட்டியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே ஏதோ பண்ண தெரியாதவங்க பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை தாண்டி ரெண்டாவது பெரிய மைனஸாக சொல்லணும்னா மியூசிக்கு. எதுக்காண்டி உண்மையிலே இந்த மியூசிக் யாருன்னு சொல்லி நான் பக்கத்தில் திருப்பியும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஜிவி தானா அப்படிங்கிறவளுக்கு. ஏன்னா ஜிவி சாரோட மியூசிக்லாம் நான்லாம் அடிக்ட்டு. ஆனால் டோட்டலாக எனக்கு அவ்வளோ பெருசாக தெரில. அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் மியூசிக் ஃபீல் கொடுத்தது. அவங்க 2 பேரும் லாஸ்ட்டாக ஒரு கனெக்ட் ஆகிற டைமில் கூட ஒரு கொடுத்துருக்க மியூசிக் என்னத்துக்கு இப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு மாதிரியாவது கொண்டு போயிருக்கலாம். அதை கொஞ்சம் ஓவராக இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஹிந்தி சீரியல் மாதிரி இருக்கு. சூர்யா சார் வந்து
ஃபஸ்ட்டு அங்கே பேசும்போது ஜாலியாக பேசுவார், ஆஃபீஸ்க்குள்ளே போனோடனே டக்குன்னு மாறுவார். அந்த மாற்றம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. மம்மி இந்த படம் முழுக்க 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 யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் ஹீரோயினியை தான். ஹீரோயினியோட ஃபுல் ட்ராவலிங். ஆனால் ஒரு அதாவது எப்படின்னா ஒரு 2 மணி நேரமும் கண்டினியூஸாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஏதோ ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருது. கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, மற்றவங்களுக்கும் ஸ்கோர் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சூர்யா படம் கேட்குறீங்களா? பரவாயில்ல சார். அதாவது சொன்னேன், எதிர்பார்த்து வராதிங்க. சூர்யா கிட்ட பயங்கர பெண்டப்பாக இருக்கும், இந்த படம் ரொம்ப மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஏமாந்து போவோம். எதிர்பார்க்காம அப்படியே வந்துட்டு படம் ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா, சூர்யாவுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் போகலாம். சூர்யா ரசிங்க வந்தாங்கன்னா ஏமாந்துருவோம். சம்மந்தமே இல்லாத ஒரு சீன் அடிக்க 2 சீன் அடிக்கிறது கூட அந்த தெலுங்காரங்களே போடுறது வந்து நல்லா இல்லை. நம்ம இடத்துல ஆர்டிஸ்ட் இல்லையா, அதுக்கு பதில் இவங்களுக்கு பதில் புது ஆர்டிஸ்ட்டுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். எத்தனையோ பேர் சான்ஸ் கிடைக்காம ரோட்டில் சுற்றி இருக்கிறாங்க. ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணி ஒருத்தர் ஏமாறுறாங்க. அந்த மாதிரி யாரும் கொடுக்கலாம். நம்ம அசிங்கமாக சொல்லலாம். ஆக்சுவலாக வாரிசு விஜய் படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த அவங்க அதுவும் தெலுங்கு படம் பார்த்தா இருக்கும். ஸோ அந்த தெலுங்கு படம் பாலையும் தான் கொண்டு போயிருக்காங்க. படத்துக்கு தேவையில்லாமல் இந்த கதைக்கு இவ்வளோ ரிச்சான செலவு, இவ்வளோ ஒரு இது தேவை. அதுவும் வேற லேக். அன்றும் சரி கேரளாவில் வந்து அந்த கதையின் நோக்கத்தோடு தான் எல்லாம் போயிருக்கிறாங்க. நம்ம தான் இன்னும் இதுவாக எங்கள் இடத்துலையுமே போட்டோம். ராதிகா வந்து நம்ம எதுக்காக சாவணும், அது சாவச்சு ஒரு சென்டிமெண்ட்டாக நம்ம காட்டணும்னு அவசியமே இல்லை நமக்கு. அதனால் வந்து ராதிகா சத்துக்கு ஒரு பெரிய எந்த இடத்துலையுமே ஒரு பெரிய அளவில் ஒரு எமோஷன் டச் நமக்கு வரலாம். பெஸ்ட் சீனா சார்? அப்படிலாம் பெஸ்ட் சீன்லாம் ஒன்றும் இல்லை சார். கை டப்பு தட்டிட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன சீன் கேளுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயோ ஒன்றும் இல்லையன்றுவாங்க. ஓகேங்களா? சில நேரம் ஒன்றா இருக்குது. அந்த ஏஜ் டிஃபரென்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அர்த்தம் ஒரு சொல்லியிருக்காரு. பிஆர்என் சென்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். இப்போ படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சூர்யா வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர், ஆனால் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் இருக்காரு. ஸோ அவங்க அம்மா ராதிகா வந்து நம்ம வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சூர்யா உனக்கு என்ன வாரிசு தானே வேணும்னு சொல்லிட்டு சரகசி மூலியமாக அமெரிக்காவில் குழந்தைய வந்து ரெடி பண்ணிடுறாரு, அவரோட விந்து மூலியமாட்டு. இப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு வந்து அம்மாவோட போன் மேரோ தேவைப்படுது. ஸோ யார் அந்த அம்மாங்கிறது தேடி கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் அவங்களை இங்கே கூட்டம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மம்தா பேச்சு. அவங்களுக்கு சூர்யா மேலே காதல் வந்துடுது. எப்படியா சேரணும்னு பார்க்குறாரு. சூர்யா வந்து 40ல் இருக்காரு, அவங்க வந்து 20ஸ்ல தான் இருக்காங்க. 20 வயசு சின்ன பொண்ணை வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இவர் அந்த மைண்ட் செட்டில் இருக்காரு. அப்புறம் சேர்ந்தாங்களா இல்லையா தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சூப்பர் நம்ம சொல்லனா கூட ஒரு ஆவரேஜ் ப்ளஸ்ஸாக தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்து, ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலனா கூட. ஆனால் இன்டர்வல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் என்ன வரும்ங்கிறது வந்து ரொம்ப. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படம் வந்து ஒரு சீரியல் ஃபீல்டில் போயிடுச்சு. நம்ம சினிமா பார்க்க வந்தோமா இல்லை சீரியல் பார்த்துட்டு இருக்கோமாங்கிற ஒரு டவுட் ஆகிடுச்சு. கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குல்லன்னு சொல்லல. பட் அந்த கான்செப்டை தாண்டி இருக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக 100% தெலுங்கு படம் தான் இருக்குல்ல. ஸோ தமிழ் படம் நம்ம பார்க்குறோம், பட் தெலுங்கு படத்தோட சாயல் ரொம்ப. செகண்ட் ஹாஃபே எனக்கு வந்து நிறைய போருங்க. திடீர்னு பஸ் சீன்லாம் கேட்டால் எனக்கு தோணாதுங்க. தப்பான சீன் ஏதாவது பஸ் சீன் சொல்லிட்டு போயிடும்.